சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குறது எனக்கு தெரியும். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அபிக்கு அனாமிகா கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க நான் அபிக்கு ஆறுதல் சொன்னால் என்ன நடக்கும்? பந்து என் பக்கம்தான் வரும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு, இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? சார் என்ன போய் என்ன சார்? சார் எனக்கு பிளான்லாம் எதுவும் பண்ண தெரியாது சார். அனாமிகா மேடம் சொன்னதை தான் நான் செஞ்சேன் சார். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்னை வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார். சார் பெரிய ஃபேமிலி சார். கல்யாணம் ஆகாத தங்கச்சி, வயசான அப்பா அம்மா, இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ். ப்ளீஸ் சார். கார்த்திக், அனாமிகா அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு அவங்க யோசிச்ச உடனே நீங்க எனக்கு தெரியப்படுத்த. சரி சார். சார் நான் சொல்றேன் சார். சொல்றேன். கார்த்திக், எதிரியோட இடத்துல ஒரு குட்டி எலியா நீங்க இருக்கிறதுக்கு மாசம் உங்களுக்கு 5 லட்சம். சார் தேங்க்யூ சார். அனாமிகாவோட நிழல் எங்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியும் சார். நான் சொல்றேன் சார். அப்புறம் சார், நம்ம பேசிக்கிற இந்த விஷயம் சார் வெளியே போக சார். சுத்திக்கிட்டே இருக்க, ஆனா பிசினஸ்ல எந்த growth-உம் இருக்கிற மாதிரி தெரியலையே. மீ அக்கா கிட்ட எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்பவாச்சும் ரிலாக்ஸ்டா இருக்கியா? யா மீ, ஏதாவது முக்கியமா பேசணுமா? பேசினாலும் உனக்கு புரியுமான்னு தெரியல. மீ எனக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும். தைரியமா நீங்க என்கிட்ட எதை பத்தி வேணாலும் பேசலாம். நாளைக்கே நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆக சொன்னா கூட எம்டி ஆக நான் ரெடி. நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் மீ. மாம், அதர்வா மேல எந்த டவுட்டும் வேண்டாம். அவனால எல்லாமே செய்ய முடியும். நானே அவனுக்கு பிசினஸ், எத்திக்ஸ், விஷன்ஸ் எல்லாமே சொல்லி தந்திருக்கேன். சோ அவனை பத்தி நீங்க எதுவுமே வரி பண்ண வேண்டாம். எனக்கு புரியும் அனாமிகா, எல்லாமே புரியும். ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியல மாம். அதர்வா, இனிமே என்ன கேட்காம பர்ச்சேஸ் அது இதுன்னு எங்கேயும் போக கூடாது. பண்ணா உனக்கு கோவம் தானே வரணும். எதுக்கு வெக்கம் வருது? வெக்கமா? நானா? நீ வேணா டாக்டர் கிட்ட உன் கண்ணை காட்டு. பாத்தியாக்கா, டாக்டர் கிட்ட நாங்க கண்ணை காட்டுறது இருக்கட்டும். நீ உன் மனசுக்குள்ள இருக்கிற டாக்டர் கிட்ட உன் மனசை கட்டி பேசு. அக்கா, நான் யாரையும் உன் மனசுக்குள்ளலாம் வச்சுக்கல. தேவையில்லாம பேசாதீங்க. பொய்னு தெரிஞ்சு ஏங்க இப்படி கூசாம பேசுற? கண்ணுல தான் காதல் மிதக்கிறது அப்படியே அப்பட்டமா தெரியுதே. அபி கண்ணுல மட்டுமா அது தெரியுது? அசோக் சார் கண்ணுல கூட தான் அது தெரியுது. அக்கா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அசோக் சார் நம்ம முதலாளி. இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? முதலாளிக்கு காதல் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அக்கா, இந்த பேச்செல்லாம் வேண்டாக்கா, விட்டுங்க. கனவுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. அசோக் சார் பக்கத்துல நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு தான் இருக்கு அபி அக்கா. தானோ, எதுக்கு நீயே உன் மனசை ஒழிச்சு ஏன் உனக்கு நீயே கண்ணாமூச்சி விளையாடுற? ராஜகுமாரன் கதையில ஏழை பொண்ண கல்யாணம் பண்ற கதையை கேட்டுதானே வளர்ந்த? அக்கா அது கதைக்கா, நிஜம் இல்ல. அப்போ நம்ம தொண்டாமுத்தூர் அனிதா இருக்காளே, நம்ம கடை கஸ்டமர், பணக்காரி, கோடீஸ்வரி. ஆனா ஒரு சைக்கிள் கடைக்காரர் பையனை தானே கல்யாணம் பண்ணா. ஏன்னா இன்னொருத்தருக்கு நடந்த நிஜம்தான் நமக்கு கதையா கிடைக்குது. அபி, நான் தான் மாணிக்கம். உன்னோட வருங்காலம், எதிர்காலம், இப்படி எல்லா காலத்திலையும் உன்னோட வீட்டுக்காரன் நான் தான். யோ, யாரியா நீ? நீ பாட்டுக்கு வந்தா என்னன்னு பேசிட்டு இருக்க? அபி, நீ உள்ள போ. அபி, ஊத்து என்ன? முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்க. யோ, போயா வெளியே. மாமா, இந்த தம்பி யாருங்க? ரொம்ப கருத்தா பேசுறாப்ல. மாப்ள, அபி கூட வேலை செய்யறாரு மாப்ள. ஓ மாப்ள, அம்மா அப்பாலாம் கூட்டு வரீங்கன்னு பார்த்தேன், தனியா வந்திருக்கீங்களே மாப்ள. மாமா, நான் எங்க தனியா வந்திருக்கேன்? இந்தா
தம்பிங்கெல்லாம் துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ தட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், வாங்கிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. இது சிம்பிளா நிச்சயதார்த்தம் தானே மாமா? கல்யாணத்தை அம்மா அப்பாவோட ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திக்கலாம். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னலாம் எனக்கு தெரியாது. எவ்ரிபடி கெட் அவுட். என்ன அங்கிள் இதெல்லாம்? எதுக்கு நீங்க கடன் வாங்குறீங்க? அது கடன் இல்ல சார், சீட்டு விளையாடினது. ரொம்ப நன்றி சார், நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அபி, வாட் இஸ் திஸ்? அபி சார், இப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கணும்னு தோணுதா இல்ல ஒர்க் பண்ணலாம்னு தோணுதா? ஒர்க் பண்ண தோணுது சார். தென் ஓகே, கம் வித் மீ. வாங்க போலாம். அபி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அக்கா, நீ ஏதாவது சொன்னியா? நத்திங். டிசைன்ஸ் எதுவும் சரியா வரலன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தேன். நல்லா இல்லையா? ஐ டோன்ட் லைக் இட். அபி, கொஞ்சம் காட்டுங்க. வாட் இஸ் திஸ் அபி? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? This is really super, Abhi. கார்னர் வர்றதும் லவ் வர்றதும் காமனா நடக்கிறது தானே? லவ் நான் அதுவும் அபிய நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயம் நடந்தா கூட ஆச்சரியப்பட தேவையில்லைன்னு தோணுது. என்னை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட ஒர்க் ஸ்டைல பார்த்து என் லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா அது ரொம்ப தப்பு. என் ஒர்க் ஸ்டைல் எப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இருக்கும். பட் என்னோட லைஃப் ஸ்டைல் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அந்த உயரத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா எனக்காக இந்தியாவில் இருக்க எல்லா ராயல் ஃபேமிலிஸ்லேயும் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கான பொண்ணுக்கு சொந்தமாக 20 வீடு பங்களா இருக்குன்னு சொன்னால் நான் ஒரே வார்த்தையில் நோன்னு சொல்லிடுவேன். அந்த பொண்ணுக்கு சொந்தமாக ஒரு பேலஸ் இருக்கணும். நீதான் சரளமா உண்மை மாதிரியே பொய்யை யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு தெளிவா பேசுவல. பாத்தியா, நான் உன் கண்ணை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். நீ கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் தான் சொல்றேன். அப்போ நீ பொய்ன்னு சொன்னா எப்படி? அப்போ நான் உன்னை அனாவசியமா சந்தேகப்படுறேனா? இல்ல வேணும்னு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நான் பேசுறேன்னு சொல்றியா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அப்போ நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நம்பிக்கையும் தாண்டி சந்தேகம் எட்டி பாக்குற மாதிரி நீ ஏன் பேசணும்? உண்மையா இருந்தா பள்ளிருந்த முகத்துல அரையிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தையா வந்து விழுந்திருக்கும். குறைஞ்சபட்சம் கோவமாவது எட்டி பார்த்திருக்கணும். உன்கிட்ட ரெண்டுமே இல்ல. அக்கா, என்ன ஆச்சு? டேய், நீ பேசாம இல்ல. நீ சொல்ல ஆனந்தி. என்னென்ன சொல்ற? நான் தான் சொல்லிட்டேனே, இந்த காஸ்டியூம்ஸ் எதுவும் என்னோடது இல்ல, எல்லாம் என் ஃப்ரெண்டு தந்தது. அவகிட்ட திருப்பி கொடுக்க மறந்துட்டேன். உனக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா நைட்ல தூக்கத்துல கூட எழுப்பி கேளு. அப்பவும் திக்காம திணறாம இதே பதில நான் சொல்லுவேன்.
அப்பயாச்சும் நம்புவியா? ஏன்னா எல்லா நேரத்துலயும் பொய் அக்யூரேட்டா ஒரே மாதிரி சொல்லவே முடியாது.